அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. 75 வருடகால வரலாற்றை கொண்ட எனது அன்பு தாய் பாடசாலை ஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயம் தனது பவள விழாவை காண இந்த வருடம் தயாராக இருக்கிறது. அந்த வகையில் எமது பாடசாலையில் இதுவரை காலமும் கடமையாற்றிய அதிபர்கள் பற்றி பேசி வருகின்றோம். அதன் அடிப்படையில் எம்மை விட்டு பிரிந்தாலும் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் என் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் அன்பு ஆசிரியர், பெருமைக்குரிய கல்வியலாளர், சிறந்த முகாமைத்திறன் கொண்ட முன்னோடி அதிபர் மர்ஹூம் பக்கீர் முஹிதீன் அப்துல் அசீஸ் அவர்கள் எமது கல்வி வரலாற்றில் அழியாத தடம் பதித்தவராவார். மதிப்பும் மரியாதையும் மிக்க எமது அன்பு அதிபர் PMA அசீஸ் அவர்கள் 1971ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆசிரியராக தனது சேவையை ஆரம்பித்த அவர் கல்விக்கான தனது அர்ப்பணிப்பை தொடர்ந்து வளர்த்து கொண்டார். அட்டாளை சேனை ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்ற பின்னர் 1975 ஜனவரி 1ஆம் தேதி மீண்டும் ஆசிரியர் சேவையில் இணைந்து தனது பணியை மேலும் சிறப்பாக முன்னெடுத்தார். கல்வியை ஒரு பணியாக அல்ல, ஒரு பண்பாக கருதி அவர் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்ட ஒரு மாமனிதர் தான் இந்த அசீஸ் ஆசிரியர் அவர்கள். 1989ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிபராக நியமிக்கப்பட்ட அவர் தனது திறமையான வழிநடத்தலால் பல பாடசாலைகளில் முன்னேற்றத்தை உருவாக்கினார். 1994 ஜூன் 1ஆம் தேதி தரம் 1 அதிபராக உயர்வு பெற்றது அவரது சேவையின் தரத்திற்கான அங்கீகாரமாகும். 2000 ஆகஸ்ட் 25 முதல் 2007 மே 31 வரை எமது பாடசாலையான ஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயத்தின் அதிபராக பணியாற்றிய காலம் அது. அந்த காலப்பகுதியில் எமது பாடசாலையின் பொற்காலமாக கருதப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. சிறந்த முகாமைத்துவம், மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் காட்டிய அக்கறை மற்றும் ஒழுக்கம் கட்டுப்பாடும் கொண்ட மாணவர் சமூகத்தை உருவாக்கிய முயற்சிகள் ஆகியவற்றால் அவர் அனைவரின் மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு அதிபராக திகழ்ந்தார். மேலும் ஹோராப்பள அல் மினா பாலர் பாடசாலைக்கான காணியை சட்ட ரீதியாக ஒதுக்கி வழங்கிய அவரது செயல் கல்வி வளர்ச்சிக்கான நீண்ட நாள் பார்வையையும் சமூக பொறுப்பையும் வெளிப்படுத்துகிறது. இது அவரது சமூக பணியின் முக்கியமான ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அத்தோடு இவரை பற்றி பேசுகின்ற பொழுதும் 2003 நவம்பர் 11ஆம் தேதி அகில இலங்கைக்குமான சமாதான நீதவானாக நியமிக்கப்பட்டது அவரது நேர்மையையும் சமூக நலனுக்கான அர்ப்பணிப்பும் உயர்ந்த முறையில் அங்கீகரிக்கப்பட்டதற்கான சான்றாகும். 2009 செப்டம்பர் 15ஆம் தேதி ஓய்வு பெற்றாலும் அவர் விட்டு சென்ற கல்வி சேவையும் வழிகாட்டல்களும் இன்றும் தொடர்ந்து பலருக்கு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவரது குடும்பமும் கல்வி மற்றும் சமூக துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அன்பு தாய் ஆசிரியர் ஹபீப் ஜெய்னுல் அகியா அவர்களின் கணவராகவும், அது மட்டுமல்லாமல் எமது பிரதேசத்தின் முதல் தர ஆங்கில ஆசிரியரான ருஸ்னி அவர்களும், வளர்ந்து வரும் தொழிலதிபரான ருஸ்னி அவர்களும் இவரது மகன்களாக இருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். மொத்தத்தில் மர்ஹூம் பக்கீர் முஹிதீன் அப்துல் அசீஸ் ஆசிரியர் அவர்கள் கல்வி, ஒழுக்கம், சேவை ஆகிய துறைகளில் தன்னலமற்ற அர்ப்பணிப்புடன் செயல்பட்டது ஒரு முன்னுதாரணமான தலைவராகவும் இருந்தது. அவைகளை நாம் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. என்றும் என் நெஞ்சங்களில் குளிர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் என்றும் நினைவுகூரப்படுவார். அவர் எம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றும் அவருடைய நினைவுகள் எம்மோடு தான் இருக்கின்றன. பல சேவைகளை செய்த அன்புக்கினிய மதிப்புக்குரிய PMA அசீஸ் அவர்களை நினைவு கூறுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் இது போன்ற பல வீடியோ தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன்.